ஆகஸ்ட் மாதம் ஒரு இந்த மசோதா கொண்டு வராங்க. அப்புறம் அக்டோபரில் அந்த மசோதா பார்த்தா அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆன பிறகு 10 மாதம் பொறுத்து லெட்டர் எழுதுறாங்க. ஏன் அதுக்கு அந்த 10 மாதம் என்ன? அப்போ வெயிட் பண்ணியிருக்காங்க. இது டங்ஸ்டன் கொடுத்தா அது மாலிபிடன் நாம எடுத்துடலாம். மாலிபிடன் எடுத்துட்டா உலக இன்னும் கோடீஸ்வர பட்டியலில் இருக்கலாம். அமெரிக்காவுக்கு நம்ம மாலிபிடன் சப்ளை பண்ணி எல்லா விதமான ஒப்பந்தம் அது மாதிரி ஒரு கருத்து இருப்பதனால எந்த லெட்டர் எழுதாம மக்கள் போராட்டம் காரணமாக விழிச்சிட்டாங்க. 10 மாசத்துல முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களோட போக்குகள்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு மக்களுடைய கிளர்ச்சி எழுந்த பிறகுதான் முழுமையான அளவுக்கு இந்த அரசை பொறுத்தவரை இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த ஒரு மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்றிருக்குது.